எஸ்எல் ஹிஸ்டரி தமிழ் நேயர்களுக்கு அன்பு கலந்த வணக்கம். தலைப்பு: அறிவிக்கப்படாத படுகொலைகள், மௌனமாக அளிக்கப்பட்ட முஸ்லிம் வாழ்க்கைகள். மன்னார் மாவட்டத்தின் ஒரு உண்மை கதை. இது சாதாரண வரலாறு கதையல்ல. மறைக்கப்பட்ட மக்களின் குரல்கள், சொல்லப்படாத மக்களின் வழிகள், அழிக்கப்பட்ட மக்களின் வாழ்க்கைகள் பற்றிய ஒரு உண்மை பதிவு. 1980களின் இலங்கையில், குறிப்பாக மன்னார் போன்ற பகுதிகளில் நடந்த மாற்றங்கள் சாதாரண மக்களின் வாழ்க்கையை எவ்வாறு சிதைத்தது என்பதை இந்த தொடரில் பார்க்கலாம். இந்த தொடர் மன்னார் அமைதியின் மண்ணாக இருந்த காலம், சமூக ஒற்றுமை மற்றும் வாழ்வியல், பின்னர் ஏற்பட்ட மாற்றங்களின் ஆரம்பம். இந்த தொடரை முழுவதும் பார்க்க எஸ்எல் ஹிஸ்டரி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எம்முடன் இணைந்து கொள்ளுங்கள். உங்கள் கருத்துக்களை எம்முடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். ஒரு நிலம் அமைதியில் மூழ்கி இருந்தது. ஆனால் அந்த அமைதி ஒரு நாள் மௌனமாக உடைந்தது. அறிவிக்கப்படாத படுகொலைகளும், மௌனமாக அளிக்கப்பட்ட முஸ்லிம் வாழ்க்கைகளும். இந்த பதிவு ஒரு சம்பவத்தை மட்டும் சொல்லாது, மறைந்து போன மனிதர்களின் வாழ்க்கையை நினைவு கூறும் ஒரு முயற்சி. இலங்கையின் வடமேற்கு கரையில் அமைந்த மன்னார் ஒரு மாவட்டம் மட்டுமல்ல, அது ஒரு வாழ்வியல் இடம். காலை எழுந்தவுடன் கடல் அலைகள் பாடும் இசை, மீனவர்கள் தயாராகும் ஒளி, சூரியன் மெதுவாக எழும் அந்த தருணம், அது ஒரு அமைதியான உலகம். மன்னாரில் முஸ்லிம், தமிழ், சிங்கள மக்கள் ஒற்றுமையுடன் வாழ்ந்தனர். சிறிய கடைகள், சந்தைகள் வாழ்க்கையின் இதயமாக இருந்தன. ஒரு கடை வணிக இடம் மட்டுமல்ல, அது உறவுகளை உருவாக்கும் ஒரு உயிர்நாடி இடம். குடும்பம் அந்த சமூகத்தின் முதுகெலும்பு. மூத்தோர்களின் வழிகாட்டுதல், இளையோர்களின் மரியாதை. மதங்களும் அங்கு பிரிவை உருவாக்கவில்லை. பள்ளிவாசல்கள், கோவில்கள், தேவாலயங்கள் அனைத்தும் ஒரே நிலத்தில் அமைதியாக அழகாக அமைந்திருந்தது. ஒருவரின் திருவிழா, மற்றவரின் மகிழ்ச்சி. மன்னார் அமைதியின் மண்ணாக இருந்தது. ஆனால் 1980க்கு பின் அந்த அமைதி மாறத் தொடங்கியது. அந்த மாற்றத்தின் தொடரை அடுத்த பகுதியில் நாங்கள் பார்க்கலாம். பாகம் 1ஆக அடுத்த பகுதியில் பேசலாம். எமது எஸ்எல் ஹிஸ்டரி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எம்மிடம் தொடர்ந்து இணைந்திருங்கள். உங்கள் கருத்துக்களை தொடர்ந்தும் எமக்கு தாருங்கள். உங்கள் ஆதரவை எதிர்பார்த்தவனாக வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். அடுத்து பாகம் 1இல் மீண்டும் சந்திப்போம். வணக்கம் உறவுகளே.